முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க. நீங்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம், அது என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் வந்து நடத்துகிறோம் என்று சொன்னால், நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான். அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது. அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கி தனியார் பள்ளியை நடத்துகிறோம். அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிந்தது நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 லட்சம் ரூபா கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 504 கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது. 350 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடான இன்றைக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மாதிரி செய்யும்போது நாங்களும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் தரோம், எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிங்கள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சது. ஆனால் அதில் நீங்கள் வந்து தாரை வார்த்துட்டீங்க, நீங்கள் வந்து தத்து கொடுத்துறீங்க. இதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம் தான் செஞ்சிட்ருக்கிறோம். அதில் ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள், பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை இன்றைக்கி யார் தராங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் இன்றைக்கி அந்த பேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது. அது நம்ம எவ்வளோ நிதி நெருக்கடி தான் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம்.